புறப்படும் போது சுமந்திரரும் என்ன நினைக்கிறார், தன்னையும் அழைச்சின்னு போவா அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கார். அன்னைக்கு காலமே என்ன செய்யறார், குகன்ட்ட ஒரு ஆக்கியம் பண்ற, ஆலம்பால் கொண்டு வா அப்படிங்கிற. மெனக்கிட்டு அந்த ஆலம்பாலை கொண்டு வர சொல்லி ஆக்கியம் பண்றார். குகன் அதை எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா ஆக்ஞனா அப்படியே நிறைவேற்றணும். அப்ப போய் அவன் ஒரு சட்டி நிறைய ஆலம்பாலை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டான். உடனே ஓடி லட்சுமண சுவாமி தலையை காட்டுறான். என்னமோ எண்ணெய் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிறது தலையை காட்டுற மாதிரி காட்டுறான். அந்த ஆலம்பால லட்சுமண சுவாமிக்கு வச்சு விடுறார், தானும் வச்சுக்கிறார். இவ்வளவு காலம் சீதாதேவி பொறுமையா இருந்தாலும் இந்த காட்சி அவளுக்கு தாங்கலையாம், கண்ணீர் விட்டுட்டாலாம். அந்த மைவண்ண நறுங்குஞ்சிங்கிற கேசம் அது பார்க்க தெவிட்டாது. அந்த ரிஷிகள் கூட அதை தான் பார்த்து மயங்கரா.